இடைத்தேர்தல் மக்களை நம்புறோம்ல, மக்கள் தான் எஜமானர்கள். நாங்க நம்பித்தான் நிக்கிறோம். நம்பிக்கை தான் தம்பி வாழ்க்கை. இப்ப நீ 100 ஆண்டுகள் வாழ்க அப்படின்னு சொல்றோம். இப்ப திருமணம் மதிவானுக்கு திருமணம் நடக்க போகுது, மதிவானுக்கு திருமணம் நடக்க போகுது. எல்லாரும் அவருக்குள்ள பிள்ளையெல்லாம் பெற்று பெருவாழ் வாழ்வாருன்னு தான் இருக்கான். ஆக நம்ம சாக போறது இன்னைக்கே இது முடியுமா? என்ன தலைவாதீங்க, அதுக்கெல்லாம் இல்ல, அப்படி இல்ல, பொதுவா சொல்றேன். இல்ல, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால மக்கள் மனநிலை மாறும். இது இன்னும் இப்ப 3 ஆண்டுகள்லயே மக்கள் இந்த துன்பப்பட்டிருக்காங்க. 2வது, பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய குணபலம்ங்கிறது எப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும், சட்டமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும். தங்களை ஆளக்கூடியவர் யார் என்பதுதான் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 80 நான் பல முறை எடுத்து சொல்லியிருக்கேன். 80ல இதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. இதை காட்டிலும் பெரிய வெற்றி பெற்றாங்க. இதே மாதிரிதான் வெற்றி பெற்றாரு. கலைஞர் இருந்தாரு, அன்னை இந்திரா காந்தி இருந்தாங்க, கலைஞர் இருந்தாரு. போட்டியிட்ட சட்டமன்றத்தில் தோற்று போயிட்டாங்களே. ஏறத்தாழ எங்க கூட்டணி அவர் எதிர்கட்சியா கூட வர முடியலையே. திமுக எத்தனை தேர்தலில் திமுக புறக்கணிச்சு வைக்க, தேர்தல் நிக்கலையே, இடைத்தேர்தல் நிக்கலையே, டெபாசிட் காலியா இருக்கு ஆர்கே நகர்ல. அப்ப நாங்க என்ன சொல்றது? நாங்களாச்சும் தனித்து நின்றோம். இப்பவும் சொல்றேன், சவால் விடுறேன். நாம முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தனித்து இனி வர்ற தேர்தலில் எங்க கட்சி உதயசூரியன்ல நின்றா, உங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு கூட்டணி நீங்க உங்களுக்கு சீட், எங்க பொதுச் செயலாளர் ஓட்டு கேட்கணும், அவர் ஓட்டு கேட்கணும். சார், அதெல்லாம் அவங்க பேச்செல்லாம் இப்ப எடுபட. அவங்கெல்லாம் இப்ப கட்சியிலேயே இல்ல, இப்ப பொதுச் செயலாளர் தான். அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. சொல்றது இல்ல, அவங்க சொல்றது வேற, அவங்க 1000 சொல்லலாம். எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டா, எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு. நீ அதை போயிட்டு நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்க அதுலதான் போடுங்க. ஏங்க, இதை கேட்டுட்டு நீங்க எதை போய் பேசிட்டு தொண்டர்கள்லாம் கரெக்டா இருக்காங்க. தொண்டர்கள் இவ்வளவு பெரிய ஓட்டு இப்ப ஓட்டு வங்கி எங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் இப்ப கூட தான் வாங்கியிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மற்ற கருத்துக்கள்னா அடுத்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்க தலைவர் வரும்போது கேளுங்க, அவங்க தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி போராடுறாரு. ஒரு பக்கம் சசிகலா அவங்களும் போராடுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக வலுப்பெறணுன்றதுதான் காரணமா எல்லாரும் முன் வைக்கிறாங்க. தப்பான என்னன்னு சொல்ல முடியாது. இல்ல, அவர் இருக்கும்போது தோல்வி அடைஞ்சிருக்கும்ல 2019. இல்ல, அப்பவும் தோத்தோம்ல. அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல. அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் முடிவெடுத்துட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. இதுல மாற்றம் வேணும்னா மேல இருக்கவங்க தான் அதுக்குன்னு குழு வச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி, அதுல மாற்று கருத்து எதுவும். இப்போ கூட நான் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைப்பட்ட ஒரு தீய சக்தி அது எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்குதான் நினைக்கும். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான இன்னைக்கு மணல் கடத்தல் பாத்தீங்கன்னா, குவாரிகள் முறைகேடு, எல்லாமே முறைகேடு நடக்குது. கரண்ட் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நின்றுது. நீங்களாம் அனுபவிப்பீங்க. எங்க காலத்துல ஒரு மணி நேரம் கரண்ட் நிப்பாட்டி இருக்குமா? தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம். இப்ப அப்படி இல்லை. எல்லாம் அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் இப்ப வேற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம்னு நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை, அதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 40 கோடி ஓட்டு போட்டோம். நம்ம முதலமைச்சர் அவர் என்ன நாங்க இல்லைன்னா இவர் கொடுக்கணும்ல, இவர் ஆட்சியில தானே இருக்காரு. டீசல் 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் தருவன்னு இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த பரிசு இந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்திலே அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும், கேஸ் மானியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி டீசல் 50 ரூபாய்க்கும், பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் கொடுப்போம்னு அறிவிக்க போறாரு.